ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பொட்டேட்டோஸ். இது பேபி பொட்டேட்டோஸ். இந்த பேபி பொட்டேட்டோஸை வாங்கி குக்கரில் 3 விசில் வச்சு அவிச்சு தோல் உரித்து எடுத்துருக்கேன். இப்போ இது கூட சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகும் ஜீரகமும் போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். வாங்க இந்த பேபி பொட்டேட்டோவில் இப்போ மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக மல்லித்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடுகு ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம 2 பூண்டை தட்டி வச்சுருக்கோம். 2 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது கூட நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க பொட்டேட்டோ போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மசாலாலாம் வெந்து நல்லா உருளைக்கிழங்கு உள்ளார இறங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் வெந்திருக்குது. இங்கே பாருங்கள். அவ்வளோதான் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிடலாம். டிஃபன் பாக்ஸ்லலாம் தண்ணியாக கொடுத்தாக்க அது கொட்டிடும். அதனால் இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா பிள்ளைங்களும் காலி பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் டிஃபன் பாக்ஸ்லேருந்து கொட்டவும் செய்யாது. சப்பாத்திக்கு ஒரு நல்ல டிஷ்ஷாகவும் இருக்கும். சைட் டிஷ். அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். பிடிச்சிருக்கா? அவ்வளோதான், சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், வாங்க சாப்பிட. யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.